வெல்கம் டு ஹேரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த கேப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாரீ கலர் வந்து நல்ல க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கோம், கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 3 பீடு வந்து சைடில் 2 சைடில் மட்டும் வைக்க போகிறோம். பிளாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 பீடு எடுத்து இந்த சைடில் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு மட்டும் வச்சுட்டு அப்படியே த்ரெட்டை வந்துட்டு நான் நரம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நரம்பு சென்டரில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேம் சுகர் பீடும் நம்பர் 4 பீடும் எடுத்திருக்கேன். இப்போ இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் வந்து நம்ம பீடில் மாட்டியும் லாக் பண்ணிக்கலாம், 2 நட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி 2 பீடாக க்ராஸில் வச்சுக்கணும். இது 4 சைட்ஸில் வைக்கணும். 4 சைட்ஸில் வைக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்டிவ் கிடைக்கும். நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ் போட போகிறோம். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் மோட்டிவ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அதையே தான் மாற்றி மாற்றி போடுவோம். இந்த 2 மோட்டிவ் மட்டும் மாற்றி மாற்றி போடுவோம். ஸோ அந்த 2 மோட்டிவோட டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரையும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டிடுவேன். லாக் ஸ்டிச் போட்டு எகெயின் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். 4 சைட்ஸும் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் 2 நட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே மட்டும் ஒரே ஒரு நம்பர் 4 பீட் வச்சுக்கலாம். இப்போ இது ஈவனாக இருக்கும். நமக்கு 2 மோட்டிவ்மே வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி வந்துட்டு இந்த நம்பர் 4 பீட் இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் வைக்க போகிறோம். பார்க்குறதுக்கு லேசி டேசி ஸ்டிச்சுக்கு உள்ள நம்பர் 4 பீட் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் நீடிலே வைக்கலாம், பட் நார்மல் நீடியில் வச்சா லேட் ஆகும். ஸோ அதனால் நான் 6 நீடிலே பண்ணிக்கிறேன். அதை அப்படியே மாட்டியும் விட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு மாட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக நின்றுக்கும். இப்போ இந்த 4 சைட்ஸ்லேயும் நம்ம ஜர்தோசி தான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதோடைய எண்டு பாயிண்டில் இப்போ நான் லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய எண்டு பாயிண்டில் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 3 பீடு வச்சுக்கலாம். இதே மாதிரி அந்த 4 சைட்ஸோடைய கேப்லேயும் நம்ம பண்ணணும். நம்ம அந்த சாரீ கலர் பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட ஒவ்வொரு கேப்லேயும் சேம் இதே தான் நம்ம பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் பீடும் நம்ம 3யும் நம்ம அக்கு வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி எடுத்திருக்கேன். அது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஆகிடும். நம்ம அந்த மாதிரி வைக்கும்போது அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி சுகர் பீடையும் நம்ம 3 பீடையும் மாற்றி மாற்றி வைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மோட்டிவில் வந்துட்டு சேம் நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லேசி டேசி ஸ்டிச்சுக்கு போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து நம்மளுக்கு லேசி டேசி ஸ்டிச் லுக் மாதிரி தான் இருக்கும், பட் இது அது கிடையாது. அதை சுற்றியும் நம்ம ஜர்தோசி வைக்கிறோம். அது வந்து லைட்டாக நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம சென்டர் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிறோம். வேணும்னா எண்ணாட் போட்டுக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் எண்ணாட் போட்டிங்கன்னா லேட் ஆகும். ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஜர்தோசி வச்சுட்டு அதோடைய எண்டு பாயிண்டில் நம்பர் 3 வச்சுக்கலாம். நம்பர் 3 வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். சுகர் பீட் வச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட க்ராஸில் வந்துட்டு ஒரு 2 ஜர்தோசி மட்டும் வச்சுக்கலாம். கொஞ்சம் குட்டியாக ஜர்தோசி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஸோ அதில் என்ன மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம டிட்டோவாக ட்ரை பண்ணியிருக்கோம். சேம் நம்ம வந்து லெஃப்ட் சைட் போட்ட மாதிரியே ரைட் சைடும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேசி டேசி ஸ்டிச்சே நம்ம போட போகிறோம். அதுவும் சேம் வந்து ஆரி நீடில் தான் போடுறோம், நார்மல் நீடில் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரி நீடில் தான் ரொம்ப ஈஸியாகவும் டைம் சீக்கிரமாகவும் முடியும். ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கோம். பெரிய ஜர்தோசியாக எடுத்துகிட்டு அதை 2 1/2 இன்ச்சில் ஒரு பாயிண்டில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு சென்டர்லேருந்து நரம்பு எடுத்துட்டு அதை விட கொஞ்சம் சின்ன ஜர்தோசியை எடுத்து அதோடைய சென்டர் பாயிண்டில் கொடுத்துடணும். அவ்வளோதான் லேசி டேசி ஸ்டிச். ஸோ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டே ஆகணும். ஸோ அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அகெயின் பெரிய ஜர்தோசி எடுத்துகிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய ஜர்தோசி எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி க்ராஸாக எடுத்துக்கணும். க்ராஸாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சோடைய சென்டரில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்து சின்ன ஜர்தோசியாக எடுத்து சென்டரில் அட்டாச் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து நார்மல் நீடியில் போடும்போது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஆரி நீடிலே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மோட்டிவ்க்கு எப்படி வந்து அக்கு மாதிரி கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு 2 சுகர் பீடு நம்பர் 3 இதை வந்து அந்த 3 இது லேயரில் கொடுக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சேம் ஒரே மாதிரி தான். சேம் இந்த 2 மோட்டிஃபில் என்ன நம்ம இப்போ பண்ணமோ அதை தான் ஸ்லீவ் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம த்ரெட் ஒர்க் கொஞ்சம் பண்ணுவோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுவோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் லுக் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 லைன் வச்சுருந்தோம் இல்லையா, 2 லைன் ஸ்டோன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து த்ரெட் எடுத்திருக்கோம். இந்த த்ரெட்டு வந்து நான் ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்திருக்கேன். ஏன்னா சாரியோட கலர் வந்து பேக் நெக்கில் ரொம்ப அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெட்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் சேம் சாரீ கலரையே எடுத்திருக்கோம். இப்போது இதோட சென்டரில் இருந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடணும். ஒரு 3 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடணும். இதுக்கு நான் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைட் போட்டாச்சு. ரைட் சைடு எடுத்துகிட்டு ஒரு சுற்றி அப்படியே கீழே இறக்கிக்கலாம். அவ்வளோதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதோட சென்டர் பாயிண்ட். இது கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருந்தா நல்லாயிருக்குன்னு யோசிக்கலாம். பட் கான்ட்ராஸ்ட்டில் வந்துட்டு பேக் நெக்கில் சுத்தமாகவே தெரியல. ஸோ அதனால் நம்ம இதையே ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் மோட்டிவ்க்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும் அந்த கேப்பில், அதாவது நம்ம லேசி டேசி ஸ்டிச் மாதிரி சுற்றி போட்டோம் இல்லையா நம்பர் 4 பீடை, ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, டிசைன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அப்படின்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணி எடுத்து அப்படியே ஃப்ரெஞ்ச் நாட்டை கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அப்படியே ஒரு சுற்றி அகெயின் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துட்டோன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதுவே சேம் 2 லேயர்லேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒர்க் இவ்வளோ தான், ஸோ அதனால் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நெட்டு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். மேலே இருக்க லேயருக்கு மட்டும் நம்ம நெட் வைக்க போகிறோம். இந்த நெட்டு வந்து எப்படி வைக்க போகிறோன்னா, இதுக்கு நேம் வந்து கெனடியன் ஸ்மோக்கிங் பில்லோ கவர்ஸ்க்கு போடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் தான் வரும். பட் அதோடைய லுக் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ளவுஸில் ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து ட்ரெண்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கேன். லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதில் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது ப்ளவுஸுக்கு மேலே இருக்க பார்ட்டில் மட்டும், அதுவும் ப்ளவுஸ் பீஸுக்கு மேலே தான் நம்ம இதை வைக்க போகிறோம். ஏன்னா வெறும் நெட்டு வந்து கஸ்டமர் விரும்பலை. ஸோ அதனால் எப்படி, அதாவது நம்ம எல்லாத்தையுமே ஒரு
ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு 1/4 இன்ச்சுக்கு மிஷினில் அடிச்சிருக்கேன் நான். அது இல்லைனாலும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம நூல் வச்சு இழுத்து பிடிச்சிக்கலாம். பட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பேராக வந்து நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் நீடில் தான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அதை லைட்டாக டைட் பண்ணிவிட்டு அடுத்து இப்படி பேராக வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ஆப்போசிட், அதாவது பக்கத்தில் இருக்கிறத வந்து பேராக்கிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து பேரை வந்து பிரித்து நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறத பேர் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற 2 வந்து ஒன்றா வச்சு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு அதை 2ஐயும் பிரித்து அதுக்கு 2 பக்கத்தில் அதை கேப் விட்டுருப்போம் இல்லையா, அந்த கேப்பில் இருக்கிற 2ஐயும் வந்து பேர் பண்ணிக்கணும். இதை வந்து லூஸாக வச்சு பண்ணுறத விட ஃப்ரேமில் 2 சைட்லேயும் கிளிப் வச்சு மாட்டிட்டு நெட்டை வச்சு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நெட் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா எடுத்துக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆரி ஒர்க்கோ இல்லை ஹேண்ட் நீடில் வச்சு பண்ணுறதோ இப்போ பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இது வந்து பேக் நெக். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஏன் வந்து நான் பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சாரியோட கலர் யூஸ் பண்ணும்போது இந்த பேக் நெக்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த த்ரெட் தெரியவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த பிங்கையே வந்து சாய்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கும் வந்து நம்ம பிங்க் கலர் நெட்டு தான் எடுத்திருக்கோம். அப்படி இருந்தும் வந்து அதில் வந்து தெரியவே இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கீழே ஏதாவது கிளாத்தோ இல்லை நம்ம வேர் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பீஸோடைய கம்ப்ளீட் லுக் கிடைக்க போகுது. நம்ம வந்து இதுக்கு என்ன புட்டாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்பர் 4 பீட் அட்டாச் பண்ணிவிட்டு அதோட 2 சைட்லேயும் நம்ம ஓவரால் புட்டாஸ் வந்து இதை தான் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஓவரால் புட்டாஸ் அதாவது சுகர் பீட் கிளாஸ் பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா மோட்டிஃப்க்கு. ஸோ அதே இதை தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்பர் 4 பீட்டில் விட்டு ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 3 பீட்ஸ்குள்ளே மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே செப்பரேட் பண்ணிடணும், லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட். நீங்கள் எடுத்திங்கனாவே அது செப்பரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஹேங்கிங்ஸ்க்கு மாதிரி ட்ராப் ஷேப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம சேம் அதே கிளாஸ் பீட்ஸ் இதை எடுத்துட்டு அப்படியே பஞ்ச் பண்ணி நெட்டு மூலமாக நரம்பை எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மோட்டிவ் போட போகிறோமோ, எந்த இடத்துல மோட்டிவ் போடுறோமோ அந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணிதுக்கப்புறமா இந்த ஒர்க் பண்ணுறதுனால லைனிங்குள்ளே நரம்பு போய்க்கும். ஸோ ப்ளவுஸ் பீஸ்லேயும் தெரியாது, நெட்டு பீஸ்லேயும் நமக்கு அது தெரியாது. ஸோ இது நெக்ஸ்ட் பார்ட். மறுபடியும் நம்பர் 4 பீட் எடுத்துகிட்டு கிளாஸ் பீட்ஸ், சாரீ கலர் கிளாஸ் பீட்ஸ் எடுத்து 6 பீட் எடுத்தோம் அப்படின்னா 3 பீடாக செப்பரேட் பண்ணி 3 பீட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நரம்பை வெளியே எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி எடுக்கும்போது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து செப்பரேட் ஆகிடும். கன்ஃபியூஸ் பண்ணாமல் பொறுமையாக போடணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கடைசியில் இந்த நரம்பெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நரம்பு வந்து ஒரு மாதிரி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டு கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நரம்பெல்லாம் வந்து நம்ம வந்து பீட்ஸ் ஓவரால் புட்டாஸ் போட்டோம் இல்லையா, அந்த பீட்ஸ் அட்டாச் பண்ணது கிடையாது. நம்ம அந்த செக்குடு பேட்டர்ன் வந்துச்சு இல்லையா, அந்த செக்குடு பேட்டர்னுக்கு வந்தப்போ போட்ட நரம்பு இது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம அதை வந்து ஒன்றா வச்சு ஓவரால் புட்டாஸ் போடும்போது டைப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எந்த டேமேஜஸும் ஆகாது. பயப்படாமல் நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக பிரிச்சுக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பிரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓவரால் புட்டாஸ் போடுறதுல. ஸோ இதை ஃபுல்லாக பிரிச்சிடலாம்.
நூல் வச்சு கூட பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நரம்புனா கொஞ்சம் வலிக்கிட்டு போகும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்கெலாம் வந்துட்டு நார்மல் நெட்டில் ப்ளெயின் நெட்டில் கொடுத்துருக்கேன். முன்னாடி நல்லா தெரியறதுக்கு மட்டும் நம்ம வந்து செக்குடு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். டேசல்ஸ்க்கும் சேம் நான் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது டிசைட் பண்ணது தான் டேசல்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து வெறும் கையூசிலே வச்சு பண்ண வேண்டியதாகிடுச்சு, ஏன்னா டிசைட் பண்ணாமல் பண்ணதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி ஃப்ரேமில் பார்க்கும்போது அந்த கலர் தெரியல, பட் நம்மளுக்கு வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் பேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக டிசைன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதில் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் வீடியோவாக போடுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.